ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். பொள்ளாச்சி ஸ்பெஷலான ஒரு தேங்காய் பால் ரசம் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். நான் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம் பால் எடுக்கிறதுக்கு. குருமிளகு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி, பூண்டு 2 பூண்டு எடுத்துருக்கேன். இப்போ தேங்காய் நல்லா பால் எடுத்துக்கலாங்க. எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம குருமிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் போல் தேங்காய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச வரமிளகாவும் ஒன்று போட்டுக்கலாம். அது ரெண்டுமே இப்போ நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னா நம்ம பூண்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1.5 பூண்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா தட்டிக்கலாம். தட்டிட்டு அந்த எண்ணெயோடையே போட்டுக்கலாங்க. போட்டு அதை பூண்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா பூண்டு வதக்கினதும் நம்ம இப்போ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த தக்காளி போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துறதுனால தக்காளி நான் ஒரு 1.5 பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தக்காளியை நல்லா மசிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்க அந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி மசியணும் தக்காளி நல்லா. அந்த பொடியை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி. போட்டு இப்போ நல்லா அதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரசம். நீங்களும் இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பொள்ளாச்சியில் இது ஸ்பெஷலாக செய்வாங்க இந்த ரசம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அதோட நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ புளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். போட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ ரசம் இது 3 பேர்லேருந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். புளியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுறது எங்கள் வீடியோ கட் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் நல்லா ரசம் கொதிச்சோன்னா தேங்காய் பால் ஊற்றிட்டு இறக்கி வச்சுருங்க. இதுக்கு சைடிஷாக நாங்கள் சில்லியும் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.